நாள் விடுதலை நாளா என்ற கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்ததற்காக ஆமென் சொல்லுங்க. உங்க மத்தியில ஒரு சில காரியத்தை நான் சொல்லுகிறேன், நீங்க கவனமா கவனிங்க. உங்களுக்கும் இந்த பிரசங்கத்துக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஒரு செவாலய தலைவன் ஒரு செவ ஆலயத்தில் எங்களை மாதிரி ஊழியம் செய்யற ஒரு ஐயாவுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்க. உங்கள் திரு வேதாகமத்திலே மார்க் எழுதிய சுவிசேஷத்தை நீங்க வீட்டில் போய் பாருங்க. அதுல 5ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய மகள் ஒரு மிகப்பெரிய கொடூரமான வியாதியில விழுந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. எதுல விழுந்து கிடக்கிறீங்க, எதுல நீங்க படுத்து கிடக்கிறீங்க, இந்த ஜபத்துக்கு பிறகு 7 நாளுக்கு பிறகு அன்னைகளுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் வந்தாங்க. எத்தனால விசுவாசத்தின்படி. ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் நம்பிக்கை. சொல்லுங்க. எத்தனால 7 நாள்ல சொல்லுங்க. 7 நாள்ல எனக்கு இதுவரையும் நடக்காத சில காரியங்களை என் விசுவாசத்தின்படி சொல்லுங்க. கையை என் விசுவாசத்தின்படி தேவனுக்கு செய்வார். நல்ல கையை தட்டுகிறாரே. மீட்டிங்கே மறந்துட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு 3 மணி நேரம் அவர் ரெடிஸ் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. கையை மேல வைக்க சொல்லுங்க. காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க பக்கத்துல ஒரு காரியம் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லாம சொல்லு. கோகிட்ட சொல்லு, மணியம்மா சொல்லு, எல்லாரும் சொல்லு. உங்க காரியம் மாறுதலா முடியும். உங்களுக்கு நல்ல காரியங்கள் வருமா சொல்றேன். சொல்லுங்க. எதிர்பார்த்து காரியத்தை கர்த்தர் வர பண்ணுவார். ஆமென். வரலையே நல்ல இடத்துல நல்ல காரியங்களை கர்த்தர் உனக்கு வாய்க்கப்படுவார். 3 மாதத்துக்குள்ள கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மங்களகரமான வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். நான் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன். யார் தீர்க்கதரிசி? நான் படிக்கிற வார்த்தை எல்லாம் நான் விசுவாசிப்பேன். இது எனக்கு தீர்க்கதரிசனமான வார்த்தை. அது நான் விசுவாசிக்கிறேன். அந்த தீர்க்கதரிசனம் எனக்கு நிறைவேறுகிறது. அல்லேலூயா. போடுங்க. கையை மேல வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணுமே ஜெபம் நடத்தாதே இவ்வளவு பிரச்சனை புரிஞ்சுக்குதுன்னா, இன்னும் ஆழமான ஒரு ஜெபத்தை நம்ம செய்தோம்னா இதை விட ஒரு பலத்த காரியத்தை அடையலாம். ஆமென் சொல்லுங்க. யாருமே தொடல, யார்கிட்டயும் போய் நிக்கல, யார் தலைமையில கை வைக்கல. இவ்வளவு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாருன்னா ஒரு நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு. கடவுள் என் மேல வச்சிருக்கிற அன்பு. சொல்லுங்க. கடவுள் என் மேல வச்சிருக்கிற. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம சொந்த மதம் ஒதுக்கிடுங்க. தெரிஞ்சவங்க கிட்ட வரமாட்டான். ஆமென் சொல்லுங்க. பார்த்துக்க போவா கேட்டா நான் பார்க்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சொல்ற நான் உன்னை பார்த்திருக்கிறேன். உன் கஷ்டத்தை பார்த்திருக்கிறேன். உன் கண்ணீரை பார்த்திருக்கிறேன். உன் வேதனையை பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு விசுவாசத்துல மட்டும் கொஞ்சம் வந்து நின்று நம்பிக்கை இருந்தா நீங்க கடவுள் வாழ்க்கையில் அற்புதம். நானும் ஐயாவோ இங்க சர்ச்சைக்கு எங்களுக்கு மரணத்துக்காக நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு நீங்க வந்து காணிக்க கொடுத்துக்காக நாங்க சொல்லல. ஆமீன். அதுலதான் கூட்டம். நாங்க அதை பத்தி பேசுறது. ஆமீன் சொல்லுங்க. நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் காணிக்க பத்தியோ இந்த தசம காலத்தை பத்தி பேசுறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கையை மேல வைக்க. கையை மேல வைக்க. சந்தோஷம் வந்துச்சா அவன் முதலாவது ஆதரவு கொடுக்கணும் எண்ணம் வந்துடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த சர்ச்சையர்மானதான் நான் போடப்பட்டால இருந்தேன். எங்க அப்பா பாஸ்டர் கிடையாது, எங்க அம்மா பாஸ்டர் கிடையாது, எங்க குடும்பத்துக்கு எங்களுக்கு பாஸ்டர் சம்மந்தமே கிடையாது. நான் சாதாரண ஐயா சொல்ற சிஎஸ்சி விசுவாசி. சிஎஸ்சி விசுவாசி என்ன தெரியுமா? சர்ச்சைக்கு போனாலும் எப்போனாலும் வந்துடலாம். ஆமென் சொல்லுங்க. எங்க ஊர்ல பம்ப் செட் இருக்கும். எங்க ஊர்ல என்ன இருக்குது? அந்த காவலை தண்ணி போச்சு நாங்களே போய் காவலை குதிப்போம், நாங்களே போவோம். ஆமென் சொல்லுங்க. ஆத்தி நம்ம ஊர்ல சாவல டான்ஸ் அதே சர்ச்சுக்கு உட்காருது. ஆமென் சொல்லுங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். நீங்க விசுவாசிங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் வரப்படுவார். நீங்க நினைச்சிருக்கிற காரியத்தை உங்க கைக்குள் வரப்படுவார். நான் யாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து யாருக்கும் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு உங்க காரியத்தை கர்த்தர் அனுகூலமாய் மாற்றுவார். தடையோடு இருக்கிறீங்க. அந்த தடை உடையும். சிலர் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு காரியத்துக்காக உட்கார்ந்து காத்து பணத்துக்காக தேடுறீங்க. பணம் கிடைக்குமா? எனக்கு
பணம் கிடைச்சா நல்லா இருக்கும், உதவி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யாராவது கை மேல உயர்த்தி, ஏதாவது ஒரு காரியத்துல எனக்கு ஒரு பண தேவை சந்திச்சுச்சுன்னா நான் மீண்டும் வந்துடுவேன். ஆமீன் சொல்லுங்க. கண்டிப்பா கிடைக்கும். அது கிடைக்க விட சில போராட்டம் கத்தர் மாற்றுவார். ஐயா இதை பத்தி என்கிட்ட சொல்லல, ஐயா கூட்டத்தோட சேர்ந்து அவ்வளவுதான். ஆமீன் சொல்லுங்க. இந்த மாதிரி பல காரியங்களை கத்தர் இன்னைக்கு செய்ய போறேன். இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு அந்த ஐயா ஆண்டவர்கிட்ட வந்துட்டு உடனே, ஆண்டவரே நீங்க எங்க வாரம் என் வீட்டுக்கு. ஆமீன் சொல்லுங்க. எங்க வர எங்க எல்லாரும் எங்கதான் கஷ்டம் சொல்லுங்க, எங்கடா கஷ்டம்? கை தட்டுங்க, பாடுங்க. கர்த்தரே நீ பாடு. கர்த்தரே நீ பாடு. கர்த்தரே பாடு. கர்த்தரே நீ பாடு. கர்த்தரே நீ பாடுவது கஷ்டமே. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரே நீ பாடு. சொல்லுங்க எங்க போனோம், சொல்லுங்க எங்க போனோம். வீட்டுல போனா தாங்க தெரியும் கஷ்டம். சொல்லுங்க, ஊர்ல பழமை வீட்டுக்கு வாசப்படி வீட்டுல எந்த வீட்டுல தான் கஷ்டம் இல்லை கண்ணீர். ஆமென் சொல்லுங்க. அந்த மாதிரி வீட்டுக்குள்ள இவரால் தங்க முடியல. மிகப்பெரிய ஒரு பாரம். பிள்ளைய பார்க்க முடியல, நேரம் பார்க்க முடியல. பிள்ளைங்க என்ன பண்ண முடியல, பிள்ளை டெய்லியும் அழுகிறத பார்க்க முடியல, வியாதியில துடிக்கிறத பார்க்க முடியல, கத்துறத பார்க்க முடியல, அது சாப்பிடாம இருக்கிறத பார்க்க முடியல. இந்த ஐயா அந்த பிள்ளைய போட்டுட்டு யாருக்கிட்ட வந்துட்டாரு? இப்ப நீங்க வந்துட்டீங்களா? அந்த மாதிரி வந்துட்டாரு. ஆமீன் சொல்லுங்க. ஐயா மேல தெரியல சொல்லுங்க. எங்க வந்துட்டாரு? உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஆமீன் சொல்லுங்க. இப்பதான் நீங்க எங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க? வீட்டுல எங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க? கஷ்டத்தை. ஆமீன் சொல்லுங்க. நீங்க வீட்டுக்கு போவீங்க, அந்த கஷ்டத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. சொல்லுங்க, நம்பிக்கை. ஆமீன் சொல்லுங்க. நம்பிக்கையில டாக்டர் கிட்ட போயிருக்கீங்க, எனக்கு அவங்க ஊசி போட்டா நல்லா இருக்கும், அந்த மாத்திரை போட்டா நல்லா இருக்கும், நீங்க நம்பி சாப்பிடறத விட உங்க விசுவாசத்தை கட்டுங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்று. ஆமீன் சொல்லுங்க. மனுஷனை எதிர்பார்க்காதீங்க. நான் ஒண்ணே சொல்றேன், மனுஷனை எதிர்பார்க்கவே பார்க்க. அவர் வீட்டுக்குள்ள கஷ்டத்தை பார்க்க முடியாது. எங்க மாட்டார்? ஆண்டவரை தேடி என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவரை சொன்னேப்பா நீ பயப்படாத. சொல்லு பக்கத்துல, சொல்லுங்க பக்கத்துல கையை பிடிச்சுதான் சொல்லலாம். சொல்லு இன்னைக்கு ஒரு 3 பேரை பார்த்து சொல்லி பயப்பட. நான் சொல்றேன் ஆமீன் சொல்லுங்க. பைபிள் 366 முறை எழுதப்பட்டிருக்குது. என்ன பண்ணது? சொல்லுங்க, என்ன பண்ணது? ஒரு வருஷம் உள்ள நீ எதை குறிச்சு என்ன பண்ணது? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. உங்க பயம் இதோட நீங்கிடுங்க. ஆமீன். நாங்கெல்லாம் கையை தட்டு சொல்லுங்க. மாறிடுங்க. சொல்லுங்க பக்கத்துல சூழ்நிலை கையை தட்டி கையை தட்டி அல்லேலூயா ஆமென். இந்த கேட் விட்டு வெளியே போன நான் காப்பாடுறேன். ஆமீன் வரலையே. இப்படி பயந்து வந்தவன கருத்து பார்த்து சொல்ல என்ன பண்ணத? பயப்பட 7 நாளுக்குள்ள உன் காரியம் மாறும். நான் விசுவாசமே 7 செகண்ட்ல எனக்கு மாறுங்க. ஆண்டவர் நினைச்சா ஒரே நெடி பொழுது என்ன மாற்ற முடியும். அவர் இருதயத்திலிருந்து பயம் போனதாவே இல்லை. ஆமீன் சொல்லுங்க. கஷ்டப்படுறவங்களுடைய முகத்தை பார்த்தா தெரியுங்க. என்னத்தான் நீ பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? கையில பிரியாணி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா நேரத்துக்கு இதெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையில கட்டளை உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வர ஆண்டவர்கிட்ட வந்து நான் சொல்றது, எப்பா நீ பயப்படல, நீ என்ன பண்ணு, கொஞ்சம் நம்பிக்கை வை. என்ன பண்ணு சொல்லுங்க. மாடிக்கு வந்து சொல்லுங்க, நம்பிக்கை வச்சு பாருங்க, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க.
ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ணுங்க? என்னால விசுவாசமா நீங்க இந்த வார்த்தைகளை நம்பிக்கை வச்சு பாருங்க. கண்டிப்பா நாங்க நிக்கிற போல நீங்க நிற்பீங்க. நாங்க வாழ்றது போல நீங்களும் வாழ்வீங்க. உங்களை வாழாக்காமல் தலையாக்கும். நீங்கள் கீழாக துதிப்போம், சாத்தான மிதிப்போம். வார்த்தை விட்டு விலகவே துக்கம் சந்தோஷமா எதுவுமே விசுவாசிக்கிறீங்க. என் துக்கத்தை கத்தர் மாற்று, என் கத்தரை இப்ப கத்தர் மாற்று. இவனுக்கு கத்தர் ஆதுல சொல்லிட்டு உடனே ஒரு 2 பேர் வருவான். நம்ம விசுவாசம் கிடைக்குது. ஆமென் சொல்லுங்க. நேற்று நீ சர்ச்சைக்கு போயிட்டு ஒண்ணே நடக்காத விடு. ஆமென் சொல்லுங்க. ஐயா மேல தலையில போடு. அப்பதான் முட்டி கிட்டி போட்டுக்கிட்டு இயேசுவே 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 சொல்லி முடிச்சுட பக்கத்துல இருப்பான். நேற்று நீ கத்துக்கிற அதெல்லாம் விடு. அந்த மாதிரி இந்த ஐயா வந்து வாயை மூடுற அளவுக்கு பேசலாம். ஆமென் சொல்லுங்க. போதகரை நீ கஷ்டப்படுத்தாத, சர்ச்சுக்கு நீ போவாத, உன் குழந்தை ஆயிடுச்சு, செத்து போச்சு. ஆமென் சொல்லுங்க. செத்து போன உன் வாழ்க்கைய கர்த்தர் இன்னைக்கு உயிரோட எழுப்புவாரு. உயிரோட எழுப்புவாரு. உயிரோட எழுப்பாரு. உனக்கும் கணவனுக்கும் வாழ்க்கையில அழிந்து போகும்படி செய்த சில வல்லமையை கர்த்தர் இரவலை உடைச்சி உங்க வாழ்க்கையில ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தை என் ஆண்டவர் எடுத்துக் கொண்டு போகிறார். இந்த சபைக்கு சில மாற்றங்கள் வரும். ஆமென் சொல்லுங்க. இந்த சபைக்கு விரோதமா செய்யப்பட்ட மந்திரங்கள் எரிந்து போகும். இந்த சபைக்கு விரோதமா வாசப்படியில் வச்ச தகடுகள் எரிந்து போகும். அல்லேலூயா சொல்லுங்க. கையை மேல போய் அல்லேலூயா போடுங்க. கையை மேல போய் அல்லேலூயா போடுங்க. ஆமென் சொல்லுங்க. பாகால் கோயில் எழுமன் என்று பலர்கள் திட்டம் இன்னும் போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அந்த திட்டங்களை கற்று ஒருவன் பேரு முருகேசன், இன்னொரு பேரு சரவணன். அல்லேலூயா சொல்லுங்க. திட்டங்களை உடைப்பார் ஐயா. என் ஆண்டவர் மாற்ற வல்லவர். ஆமென் சொல்றீங்க. விசுவாசத்தை உடைக்கிற மாதிரி சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில எழும்பும். ஆனா நீங்க எதை விட்டுறாங்க சொல்லுங்க. நம்பிக்கை விட்டுருவே நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆமென் சொல்லுங்க. கையை மேல தலையில போடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கையை மேல தலையில போடுங்க. விசுவாசம் உடைச்ச உடனே எங்க உங்க புள்ள ஆயிடுச்சு, செத்து போச்சு, எங்க காரியமே நடக்காதுன்னு சொல்ற விஷயத்தை நீங்க விசுவாசி. காரியம் நடக்கும். உன் காரியம் மாறுதலா முடியும். உனக்கு கர்த்தர் நன்மை உண்டாகும். அவன் என்ன பண்றான்? எதை யோசிக்கிறது, எதை எது இந்த ஆள் நான் சொல்றாரு, நீ பயப்படவே பயப்படாத, விசுவாசமா இந்த அப்ப மக்கள் சொல்லிக்கிறாரு. ஆனா வீட்டுல நான் சொல்றேன், யோ விசுவாசம் மனக்கட்ட தீர்ப்படியா உன் பிள்ளை ஆயிடுச்சு, பயப்படாத சொல்லுங்க. பயப்படாத. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் இந்த ராத்திரியை வாய்க்காதபடி கர்த்தர் செய்வாங்க. இந்த பௌர்ணமி அம்மாவாசை எந்த நாளா இருக்கட்டும், எந்த காரியத்தை சத்துரு கொண்டு வந்தாலும் கர்த்தர் உடைப்பார். கையை மேலும் தெளிய வந்து இனி சண்டை நடக்காது. ஆமென் சொல்லுங்க. யாரும் வீட்டை காலி பண்ணிட்டு போன நினைக்கிறீங்க, அது போக மாட்டீங்க. தத்துல நேரத்துல வாழ வைப்பாருங்க. நமக்கு இதே இடத்துல கர்த்தர் ஸ்தலத்தை வந்து பண்ணி தருவாருங்க. அந்த பையனுக்கு போக வேண்டிய அவசியம். ஆமென் சொல்லுங்க. அவன் விசுவாசத்தோட இருந்தான். ஆண்டவரே பரவாயில்ல, யார் என்ன சொன்னாங்க, நீ என் வீட்டுக்கு இன்னைக்கு மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் தூக்கி இயேசு வீட்டுக்கு போன மரித்த அந்த பெண்ணை கையை பிடித்தார். தலித்தாகுமி அப்படின்னு அந்நிய பாசை. என்னது? எழுந்தது. சின்ன பெண்ணை கையை பிடிச்சு கர்த்தர் தூக்கினார். ஆமென். எல்லா விசுவாசத்தை அற்று போன சீசருடைய கரங்களை பிடித்து கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு சென்று போனார். ஆமென் சொல்லுங்க. இந்த ராத்திரியில உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். விசுவாசிகள் மாத்திரம் எழுந்து நிற்கலாம். நம்பரை மாத்திரம் எழுதுங்க.
சின்ன பண்ண வரமா ஆண்டவரே என்ன நம்புறேன். ஆண்டவரே இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்புறேன். இந்த வார்த்தை எனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது நான் நம்புறேன். என் வீடு அப்படிதான், என் வீடு அழைய சத்தமா இருக்குது, வேதனையா இருக்குது, கண்ணீரா இருக்குது, துக்கமா இருக்குது. என் வீட்டுக்குள்ள நிம்மதியே இல்லைன்றது 2 கையை மேல வைத்து நான் உங்களை தொடர்றதுக்கு எந்த விதமான எதுவுமே இல்லை. உங்களை அழைத்து வந்தவர் கர்த்தர் போதகர் மாத்திரம் ஆண்டவரே உங்களை நிலத்தில் அழைச்சிருக்கிறேன். எங்க ஐயா சொன்னதுனால நீங்க வரல. உங்களை ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு முன்குறிச்சி இந்த இடத்துல அழைச்சு வந்திருக்கிறார். அந்த ஜெபாலய தலைவன் கையை மேல வைத்து கெஞ்சினான், ஆண்டவரே எப்படியாவது என் வீட்டுக்கு நீங்க வந்துதான். எத்தனை பேர் கேட்கறீங்க? ஆண்டவரே என் சரீரத்துல வல்லமை இறங்கட்டும் கேளுங்க. உங்க அபிஷேகம் என் மேல இறங்கட்டும் ஆண்டவர். அபிஷேகம் முகங்களை உடைக்கும் அல்லவா, கட்டுகளை அறுக்கும் அல்லவா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறேன். இந்த பகுதிக்கு விரோதமாக எழுபுற வல்லமை, இங்க வருகிற ஜனத்துக்கு விரோதமாக எழுபுற சில கிரியைகள் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதை உடைத்து உங்களை தொடுகிற நேரம் வருகிறது. உங்களை தொடுகிற நேரம் வருது. உங்களை தொடுகிற நேரம் வருது. யாருக்கோ மூச்சு விட முடியாம பிரச்சனை இருக்கிறீங்க, மூச்சு சரியா விடப்படல. இப்ப அந்த பலவீனத்தின் ஆவி உங்களை விட்டு கீழே விழுந்து போது, 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 கீழே விழுந்து போது. சில பலவீனத்தின் ஆவி, இடுப்புல இருக்கிற ஆவி கீழே விழுது, கீழே விழுது. நொறுங்குண்ட இதயம் ஏற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். கண்ணீரோடு வந்திருக்கிறேன் என் அன்பு தாயே, சகோதரி. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சில கட்டுகள் காட்டரா இருக்கிறது. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சில வியாதியின் படுக்கையெல்லாம் கீழே விழுது, வியாதியின் படுக்கையெல்லாம் கீழே விழுது, வியாதியின் படுக்கையெல்லாம் கீழே விழுது. யாருக்கோ இடுப்புல கட்டி வச்சிருக்க கட்டுகள் அழுது கீழே விழுது, அழுது கீழே விழுது, அழுது கீழே விழுது. ஒரு அபிஷேகம் ஒரு மேல இறங்க 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 ஒரு சரி கட்டி கீழே விழுது, கீழே விழுது, கீழே விழுது, கீழே விழுது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுது, 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 வெளியேறுது. ஒரு கால் பாதத்தில் இருக்கிற கட்டி அழுது கீழே விழுது, 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 அழுது கீழே விழுது. இயேசு நாமத்தில் நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், Thank you.
இப்படி நிற்கிறது. உன் பக்கம் ஆயிரம் பேர் உன் மேலே விழுந்தாலுமா உன் பக்கம் ஆயிரம் பேர் உன் மேலே விழுந்தாலும் உன் பக்கம் ஆயிரம் பேர் உன் மேலே விழுந்தாலும் இப்போது மறுநாமல் என் தேவன் காத்திடுவார். இப்போது மறுநாமல் என் தேவன் காத்திடுவார். உமையன்றே தேவன் உலகில் இல்லையே, உமை விட்டால் வேறே எனக்கில்லையே. உமையன்றே தேவன் உலகில் இல்லையே, உமை விட்டால் வேறே எனக்கில்லையே. நீரே எந்த தேவனே, நீரே எந்த இயேசுவே, நீரே எந்த தேவனே. உமையன்றே தேவன் எனக்கென்றும் இல்லையே, உமையன்றே எனக்கென்றும் இல்லையே, உமை விட்டால் வேறே கதி எனக்கென்றும் இல்லையே, உமை விட்டால் வேறே கதி எனக்கென்றும் இல்லையே. உமையன்றே தேவன் உலகினில் இல்லையே, உமை விட்டால் வேறே கதி எனக்கில்லையே. உமையன்றே தேவன் உலகினில் இல்லையே, உமை விட்டால் வேறே கதி எனக்கில்லையே. நீரே எந்த தேவனே, நீரே எந்த இயேசுவே, நீரே எந்த தேவனே, நீரே எந்த இயேசுவே. உமையன்றே தேவன் எனக்கென்றும் இல்லையே, உமையன்றே தேவன் எனக்கென்றும் இல்லையே. உமையன்றே தேவன் உலகினில் இல்லையே, உமை விட்டால் வேறே கதி எனக்கில்லையே. உமையன்றே தேவன் உலகினில் இல்லையே, உமை விட்டால் வேறே கதி எனக்கில்லையே. எனக்கில்லையே, 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 எனக்கில்லையே. எல்லா கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, உமையன்றி வேறே தேவன் உலகினில் இல்லையே, உம்மை விட்டால் வேறே கதி எனக்கில்லையே. உமையன்றி வேறே தேவன் உலகினில் இல்லையே. எல்லாம் அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே உமையன்றி வேறே தேவன் எனக்கென்றும் இல்லையே, உம்மை விட்டால் வேறே கதி எனக்கு இல்லையே. அதனாலதான் இந்த மாலைகளிலே உம்மை நான் தேடி வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீரே அற்புதங்களை செய்கிறவர், நீரே அதிசயங்களை செய்கிறவர், நீரே நன்மை செய்கிறவர், நீரே விடுதலை அளிக்கிறவர். உம்மையன்றி இந்த உலகத்திலே வேறு யாரும் இதை செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர் இல்லை என்று அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க.